தமிழ்நாடு அரசு 5 வருடத்திற்கு பிறகு டிஎன்இபி மின்சாரத்துறையிலிருந்து மாபெரும் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலம் தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/4/2025 இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், இதுக்கு எங்கே போஸ்டிங் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் டிஎன்இபி மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து டேரெக்டாக ஒரிஜினல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் 12 நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 24 hours சர்வீஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் 2025 and 26க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளவே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் என்ன போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி கார்டுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசிஎஸ்க்கும் அல்லது எஃப்சிஐக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சிஎஸ்க்கும் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டர்மீடியட் நீங்கள் பாஸ் ஆகிறதாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 2 வேக்கன்சி இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். ஐசிஎஸ்ஐயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். கம்பெனி செக்ரட்டரிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஐசிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ எக்ஸிக்யூட்டிவ் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, 2 year டியூரேஷனோட. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 year எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 3 year உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது 22 வயசுலேருந்து நீங்கள் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 2025 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் 25,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளே 1 lakh வரைக்கும் உங்களுக்கான சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சுட்டா ரீச் எப்போ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து இவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கூட ஒன்றும் பரவாயில்ல, டைம் இருக்குது, நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே போதும், அந்த கேண்டிடேட் நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸுக்காக உங்களுக்கு ஒப்புதல் படிவம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டராக தான் எழுதணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக உங்களுடைய அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் மோஸ்ட்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும்.
அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன, உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, உங்களுடைய சேலரி வந்து என்ன அக்செப்டடாக இருந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 10th +2 டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு மெட்ரிகுலேஷன்லேருந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் உங்களுடைய எஜுகேஷன் என்ன, உங்களுடைய பாசிங் இயர் என்ன, உங்களுடைய போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் உங்களுடைய டிவிஷன் என்ன, உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது 1 இயராவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த இடத்துல வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணீங்க, எந்த டைப் ஆஃப் எம்ப்ளாயி அண்ட் டியூரேஷன் என்ன, உங்களுடைய சேலரி, உங்களுடைய பேசிக் பே என்ன இருந்துச்சு அண்ட் உங்களுடைய ஜாயினிங் ஆஃப் டேட்டு அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணி உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அண்டு இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அண்டு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் சம் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் வித் நேமோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை போட்டு அவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனோட அட்ரஸ் வந்து அதிலே இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலையும் அண்ட் டிஎன்ஆர்டிஎன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறதுக்காக கோரிக்கை வந்து எடுத்திருக்காங்க. டிஎன்இபியில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து வெளியிடும் போது நம்ம சேனலில் வந்து உடனுக்குடனே அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிஎன்இபியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் வர வேண்டியது. ஸோ காஸ், தேங்க்யூ.